நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான நாட்டுக்கோழி குழம்பு. நல்லா கிராமத்து சைடெல்லாம் வைக்கிற மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி தாளித்து விட்ட நாட்டுக்கோழி குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு மசாலா ஜாமான்கள் எல்லாம் வதக்கி அரைச்சி பண்ணியிருக்கோம். ரொம்பவே சுவையாக இருக்கும். எல்லா வகையான டிஃபன் சாதத்துக்கூடவும் ஊற்றி சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய கப்பில் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம். அதை நல்லா வதக்கிக்கலாம். அது கொஞ்சமாக வதங்கி வந்தோடனே இஞ்சி பூண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட மிளகாய் ஒரு 10 மிளகாய் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் 10 மிளகாய் சேர்த்து வதக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இதில் ஜீரகம், சோம்பு, மிளகு, ஜீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ தக்காளி 2 பெரிய தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட கருவேப்பிலை ஒரு 2 கொத்து கிள்ளி போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிறதுல தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மல்லித்தூள் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது சிக்கன் மசாலா வீட்லேயே அரைச்சது. அதில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லா வகையான சிக்கனுக்கும் நம்ம சேர்த்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அரைச்சி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை ஆறட்டுன்னு நம்ம அரைச்சிக்கலாம். ஸ்டவ்வில் மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதோட சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோம்பு பொரிட்டுன்னு கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கும் சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துனா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் நான் எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் 3 சேர்த்துருக்கேன். மிளகாய் வற்றல் 2 சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். 1.5 கிலோ சிக்கனு, ஒரு கோழி 1.5 கிலோ வந்திருக்கு. கட் பண்ணி மஞ்சள் உப்புலாம் போட்டு சுத்தம் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா அந்த சிக்கனே தண்ணி விட்டு வரும். இப்போ நல்லா வதங்கி தண்ணி விட்டு வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோன்னே தண்ணி விட்டு நல்லா சிக்கன் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரியே மசாலா ஜாமான்லாம் வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அந்த மசாலா கொதித்து வரட்டுன்னு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு
ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. நல்லா கொதிக்கட்டுன்னு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா வேகணும். நம்ம இது வந்து குக்கரில் வைக்கல, நம்ம மண் சட்டியில் தான் வச்சுருக்கோம். அதனால் நல்லா வேக வைக்கணும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் வச்சா ஒரு 8 விசில் விட்டால் போதும். நல்லா தண்ணி நிறைய சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கன் வேகணும் இல்லையா, அதனால் நாட்டுக்கோழி கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும். அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையா பிடிக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வந்தோடனே நம்ம தட்டு வச்சு மூடிக்கலாம். தட்டு வச்சு மூடி வேக வச்சாச்சு. இப்போ ஒரு டைம் இடையில எடுத்து கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கிளறி விட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடிடலாம். சிக்கன் நல்லா வேகணும், அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி குறைஞ்சிருச்சு வெந்து. இப்போ இதோட தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் வந்து மேல் மூடியில், ஒரு தேங்காயில் மேல் மூடியில் பாதி அரைச்சி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. அதோட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலை, அதனால் உப்பு போட்டுக்கிறோம். இப்போ 2 கொதி வரட்டுன்னு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்மளுடைய நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை தூவி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை வேறு இதில் வடிகட்டிட்டு சிக்கனை வறுத்துக்கலாம். நான் வேறு பாத்திரத்தில் வடிகட்டி குழம்ப மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு ஜீரகம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் 3, காஞ்ச மிளகாய் 2 எல்லாம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டுன்னு அதோட சிக்கன் மசாலா நம்ம வீட்டில் அரைச்சி வீடியோ போட்டிருக்கேன். அந்த சிக்கன் மசாலாவில் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக நல்லா வாசனையோடு நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை தூவி நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லா வகையான டிஃபனுக்கும் இது நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இட்லிக்கு அதை விட சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் எல்லாருமே இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.